நடைபாதையின் 6ஆம் நாள். இன்றைய தலைப்பு அன்பு. கிராம மக்கள் தண்ணீர், உணவு, ஓய்விடம் கொடுத்து யாத்ரீகர்களுக்கு அன்பு பொழிகிறார்கள். மரியே வாழ்க. நாங்கள் இந்த 3ஆம் ஆண்டாக இந்த டீ கொடுக்கறது நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்கள் பொண்ணுக்கு 7 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த வருஷம் என் பொண்ணு கன்சீவ் ஆகி 6வது மாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு இதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். மாதம் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது கொடான கொடி ஒரு நன்றி. இதை எங்கள் வீட்டுக்காரர் தான் முழு முயற்சியா ஃபர்ஸ்ட் செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டு செஞ்சாங்க. போன வருஷம் முந்தின வருஷம் இது நடந்தது. அந்த வருஷம் நான் பாதியிலே ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இது 3ஆம் ஆண்டாக நான் இந்த வருஷம் கொடுக்குறேன். எங்களுக்கு செஞ்ச பல புதுமைகளுக்காக கோடான கொடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மரியே வாழ்க. என் பேர் ஜாக்லின் காரன்சியா. எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. என் கணவர் கடவுள்கிட்ட போய் 7 வருஷம் ஆகுது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கடவுள் பயங்கர பலத்தோட நடத்திட்டு இருக்காருன்னா மாதாவன் எனக்காக பயங்கரமா பரிந்து பேசுறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இது எங்க அண்ணன் வீடு. எங்க அண்ணன் எங்க அண்ணி எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த டீ பண்ண 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதான் நான் முதல் வருஷம். நான் எவ்வளவு நன்றி சொல்றதுனே தெரியல. என்னை இவ்வளவு பலமா வச்சிருக்காங்க. என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போயும் என் 3 பசங்களும் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்றேன்னா மாதாவோடைய பரிந்துரையால தான். பல நேரங்களில் ஜெபமாலை எடுப்பேன், என்னால் ஜெபமாலை சொல்ல முடியாது. ஆனா இப்ப அவ்வளோத்துக்கும் என்னால் அவ்வளவு ஜெபமாலை சொல்ல முடியுதுன்னா மாதாவோடைய பரிந்துரையால மட்டும்தான் என்னால இந்த ஜெபமாலை என்னால சொல்ல முடியுது. மரியே வாழ்க. நான் எவ்வளவு நன்றி சொல்றதுன்னா, என் கணவருக்கு அடிபட்டு 9 வருஷம் என் கணவருடைய வாழ்க்கையை கடவுள் காப்பாத்தி கொடுத்தாரு. 9 வருஷம் ஒரு சின்ன அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகி அவருக்கு தலையில அடிபட்டு 3 முறை அடிபட்டுச்சு. ஒரு சின்ன பிளேடு கூட இல்லாத அளவுக்கு 9 இடத்துல பிளட் ஸ்டார்ட் அவருக்கு தலையில. எல்லாத்திலிருந்து மாதாம எங்களை காப்பாத்தினாங்க. எங்களுடைய குடும்பங்கள பெரிய பிரச்சனை, நிலத்துக்குன்னு போவோம். நாங்க நிலத்துல அவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். எல்லாத்திலையும் எங்களுக்கு மாதாம எங்களுக்கு பரிந்து பேசுவாங்க. நாங்க தருமபுரி தியான இல்லத்துக்கு தொடர்ந்து நாங்க போயிட்டு இருக்கிறோம். நாங்க தருமபுரி தியான இல்லத்துக்கு அப்ப எங்களுக்கு நாங்க போக போக எங்களுடைய கட்டுகள் உடையிறது எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கிறோம். எங்க குடும்பத்துல நில பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிச்சு. எங்களுக்கு பிள்ளைங்கள்ட்ட நிறைய மாற்றங்களை பார்த்தோம். 3 பசங்களுமே வாலிப பசங்க தான். பிள்ளைங்கள்ட்ட நாங்க நிறைய மாற்றங்களை நாங்க பாக்குறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. என் பேர் டெனிஸ் பொன்ஜபா. நாங்க கோவிலானூர்ல இருந்து வரோம். ஆக்சுவலா இந்த 3வது வருஷமா இப்ப டீ பண்ணு இதெல்லாம் கொடுக்குற வேலை நடந்து போறவங்களுக்கு இப்ப எங்க அம்மா எங்க அக்காவுக்கு ஆக்சுவலா 7 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ 3வது வருஷமா நாங்கள் டீ கொடுக்குறோம். இந்த வருஷம் அக்கா கன்சீவாக இருக்காங்க, 6 மாசமா இருக்காங்க. இப்போ மாதம் எங்களுக்காக நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு வரும்போது இது ஒரு அற்புதமா எங்களுக்கு நடந்தது. 7 வருஷமா அக்கா குழந்தை இல்லாத போது இந்த வருஷம் குழந்தை கன்சீவானா அது ஆரோக்கிய மாத வேலை தான். அது இல்லாமல் எங்க அம்மாவுக்கு அப்பா தான் இதுல முழுமொழிச்சோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஆக்சுவலா இப்போ வரவங்களுக்கு இப்போ எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மார்னிங் எல்லாம் வராங்க, இல்லை டீ கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் எங்கேருந்து எங்க அம்மா, எங்க ஆச்சி, அவங்க தாத்தா, அவங்க ஜாக்லின், அவங்க பேர், அவங்களும் எங்க மாமா, இவங்களும் இன்னொரு மாமா, எல்லாருமே எல்லாம் சேர்ந்து வருஷம் இப்போ எல்லாமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதத்துக்கு நடந்து போறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் டீ கொடுத்துட்டு இருக்கோம், பண்ணும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேர் வர முடிஞ்சாலும் வாங்க, எல்லாருக்கும் டீ பண்ணும் உண்டு. மரியே வாழ்க. நன்றி. மரியே வாழ்க. நான் 25 வருஷம் முன்னாடி நடந்து போகும்போது எனக்கு டீ கூட கிடைக்கல. வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது டீ கூட கிடைக்கல. அப்ப நான் வேண்டிக்கிட்டேன், இந்த வீடு கட்டினா இந்த இடத்துல நான் மாதாவே எந்த இடத்துல நீங்க வீடு கொடுக்குற அந்த இடத்துல பக்தர் அத்தனை பேர் நான் டீ கொடுக்குறேன், ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால மக்களுக்காக இந்த இடத்துக்கு டீ கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்னுடைய சொந்த ஊர் கோவிலானூர். இதனால நான் 2 வீடு, சும்மா என் கையில 10 பைசா காசு கிடையாது, இருந்தாலும் என்னுடைய 2 வீடு நான் கட்டியிருக்கேன். சொந்த ஊர்லயும் கடலூர்லயும் கட்டியிருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன். என்னுடைய பொண்ணு 5 வருஷமா கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகாம இருந்தா. இப்ப என் பொண்ணு கன்சீவா இருக்கிறா. குடும்பத்துல அன்பு, சமாதான, ஒற்றுமையோட, அண்ணன் தம்பிகளோட, மாமா உறவுகளோட மாதா எங்களை உண்மையாலுமே காத்துக்கிட்டு வராங்க. என் கையில இந்த நடத்தும் போது ஒரு பைசா கூட இல்லை. ஆனா எந்த பக்கத்துல இருந்து காசு வருதுன்னு எனக்கு தெரியாது. மாதா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது மக்களுக்கு ஃப்ரீயா செய்யணும். டீ, பண்ணு, பிஸ்கட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். மாதா புண்ணியத்துல அது கட்டாயமா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காரியமும் என்னுடைய குடும்பத்துல எல்லாமே மாதா புண்ணியத்துல நடந்துட்டு இருக்கு. மரியே வாழ்க.
Day 6. The silent isn't empty. It's heavy, with pain, with prayer, with private battles you'll never see, unless you walk beside them. Every joint hurts. I barely slept. Today feels different. Not harder, just deeper. Like the road is walking through me now. In this battlefield of the soul, warriors don't wear armor, they wear pain, and they offer it like a gift to others. Someone just shared their only water bottle with a man they don't know. I'm not filming a pilgrimage anymore. I'm witnessing love. When pain breaks the body, sometimes that's when the soul finally shows up. I don't know if I will forget this day. My body is done. But something else is inside me. It just started.